பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யோவான் 15வது அதிகாரம் 7வது வசனம். ஜான் சாப்டர் 15 verse 7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். If you remain in me and my words remain in you, ask whatever you want and it will be done for you. ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால், நான் சொல்லுகிற வார்த்தையின்படி நீங்க வாழ்ந்திருந்தால், நான் உங்கள் வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் கேட்கிறீங்களோ அதை நான் செய்து தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இன்னைக்கு நிறைய பேர் அவங்க சர்ச்சுக்கு போறாங்க, வேத வசனம் வாசிக்கிறாங்க, ஆனா கடைசியில அவங்க வாழுகிற வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா தலைகீழாக இருக்கும். பார்த்திருக்கிறீங்களா? நிறைய பேர் அவங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனை கூட விடாம எல்லா ஆராதனைக்கும் போவாங்க. சில சபைகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 3 ஆராதனைகள் நடக்கும், 4 ஆராதனைகள் நடக்கும். இவங்க எல்லா ஆராதனைகளும் போய் அவங்க அட்டன் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ மாட்டாங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அவங்க வாழ மாட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க. இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனாலும் இல்ல நீங்க நல்ல வேத வசனங்களை வாசிச்சாலும் நீங்க அவருக்குள்ள நிலைத்திருக்கணும், பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையில நிலைத்திருக்கணும்னு சொல்லி இயேசு இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நீங்க வாழணும்னு சொல்லி இயேசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அப்பொழுது நீங்க என்னெல்லாம் கேட்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்து தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இப்ப தெரியுதா உங்களுக்கு? நிறைய நாட்கள் நீங்க ஜெபம் பண்ணாலும் கூட சில காரியங்கள் நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? நம்ம கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்கிறது இல்லை, அவருக்குள்ள நிலைத்திருக்கல, அவருடைய வார்த்தையின்படி நம்ம வாழ்கிறது இல்லை. அதனாலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்கள் குறைவாக காணப்படுகின்றது. அப்ப இந்த நாள்ல நீங்க விட்டு கொடுங்க. நம்ம கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கணும், அவர் சொன்ன வார்த்தையின்படி நம்ம செய்யணும், கீழ்ப்படிந்து நம்ம வாழணும், அவருக்காக நம்ம வாழணும்னு சொல்லி நீங்க உங்களை விட்டு கொடுங்க, அர்ப்பணிங்க. உங்க வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் கேட்குறீங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இசப்பா பிள்ளைங்க இந்த நாள்ல தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. ஆண்டவரே இயேசப்பா, அநேக நாட்கள் தகப்பனே இயேசப்பா உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறது இல்ல. ஆண்டவரே இயேசப்பா இந்த நாள்ல தங்களை அர்ப்பணிக்கிறாங்க, ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறாங்க. நீங்க பிள்ளைங்களை தகப்பனே ஆசீர்வதிங்க. பிள்ளைங்க என்னெல்லாம் கேட்கிறாங்களோ எல்லாவற்றையும் செய்து கொடுங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்குள்ள இருங்க. எப்பொழுதும் நீங்க கர்த்தருக்குள்ள நீங்க இருக்கணும். நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல வேத வசனத்தை வாசிங்க, தியானிங்க, அதன்படி வாழ்ந்து காட்டுங்க. உங்களுடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை எட்டாத உயரத்துல உயர்த்தி வைத்து உங்களை அழகு பார்ப்பார். God bless you. Have a wonderful day.